மேலே போயிருக்கேன் 2 மணி நேரம் ஆயிரம் நினைக்கிறேன். 2 இப்போ ஒன்றாச்சு 3000 நினைக்கிறேன் மேலே போயிருக்கேன். கண்டிப்பாக இங்கே ஏதாவது இப்போ ஏதாவது ஒரு விலங்கு வந்துச்சுன்னா நாய் வந்து சத்தம் போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து மாடு மேய்க்கிறாங்களா, ஆடு மேய்க்கிறாங்க. இங்கே கீழே வந்து ஒரு யானை நிற்கிது, எப்படி தெரியும்? தெரியாது. அங்கே நாய் வந்து குலைச்சா மட்டும் தான் அவங்க என்னென்னு பார்த்தா தான் தெரியும். அப்போ தான் டக்குன்னு பார்த்தா வீட்டு விட்டு ஓடி வரும்போது இல்லை சத்தம் தான் போட்டு வந்தால் அந்த யானை வந்து துரத்த முடியும், இல்லைன்னா முடியாது. 10 பேர் இருந்தால் கூட தெரியும். ஆமாம் இருக்குது 2 பேர். அந்த பேரை வந்து மேலே போயிட்டார் போல அப்பப்பா. இவங்க 2 பேர், அது பேரனுக்கு பேர் காது பேரை கொஞ்சம் கேட்காதாம்மா. ஸோ அதுவும் இருக்குது, ரொம்ப டேஞ்சர் தான். அதெல்லாம் இத்தனையும் தாண்டி வந்து இங்கே வந்து பல ஆடுகளாக எதுனா கம்பி கட்டியிருக்காங்க. எங்கே கம்பி தெரியுது? கம்பியே தெரியலையே. 2 கம்பி தெரியுது. எங்கே சொல்கிறோம்? அங்கே தெரியுது, கீழே தெரியுது. அந்த தோட்டம் வந்து அப்படின்னா கீழே வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 12 ஏக்கர் போது கீழே வரைக்கும் போக சொன்னேன். அங்கே கட்டியிருக்காங்க கம்பி. அந்த இடத்துல கீழே அந்த பவுண்டரி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அது கீழே இருக்கே பாரு, அதுக்கு கீழே மாமரம்லாம் தெரியுது, பஞ்சு மரம்லாம் தெரியுது. 12 ஏக்கராங்க போதும் நீங்கள் சொன்ன மாதிரி கீழே வரைக்கும் போகுமே, கீழே வரைக்கும் அப்படியே போய் சுற்றி திரும்பி மேலே ஒரு ரவுண்டு அப்படியே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 12 ஏக்கராங்கிறது கொஞ்சம் இடமும் கிடையாதுல்ல, கொஞ்சம் பெரிய இடம் தானே. பாரு கோழி அழகா எவ்வளோ கலராக இருக்குது பாரு கோழி. விதவிதமாக கலர் எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே எதுனா சூப்பராக இருக்குது, சைனிங்காக. சரி தானே போகலாம். அப்படியே மெல்லமாக நடந்தால் தான் நம்ம நடக்க முடியும். இன்னும் மிஞ்சி போனால் அந்த ஒரு வீடு மட்டும் தான் மிஸ், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தோன்னா எல்லாமே ஓரளவு கவர் பண்ணிட்டோம். அப்படியே மேலே போகிறது அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். போகலாங்களா மக்களே? பாருங்கள், இப்போ கொடகூரில் வந்து நம்ம பார்த்தது 3 வீடு மட்டும் தாங்க. இன்னும் ஒரு 3 வீடு நம்ம வந்து பார்க்க முடியலைங்க. ஒரு வீட்டில் வந்து ஆள் இல்லை, அவங்க வந்து மேல் பகுதியில் இருக்காங்க. அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடு இருக்குங்க. அங்கே வந்து ஒரு சாமி வீடு இருக்குங்கிறாங்க. அந்த பகுதிக்கு நம்ம போக முடியலைங்க. ஏன்னா இந்த கொடகூர் கிராமத்தில் ஃபஸ்ட்டு வந்ததுமே ஒரு 2 வீடு இருந்ததுங்க. அங்கே வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, கீழே அந்த சாமி வீட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் போக வேணாம், அங்கே வந்து யானை வந்து உள்ள தோட்டத்தில் இருக்குது, சவுண்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கீழே ஒரு வீடு இருக்குது, அங்கே மட்டும் போயிட்டு வர சொன்னாங்க. அங்கே மட்டும் இப்போ வந்து இங்கே இருக்கிற அந்த பாட்டி அம்மாவிட்ட பேசிவிட்டு இப்போ கிளம்பி போய்ட்ருக்கோம். அந்த பாட்டி அம்மாவும் அதே தான் சொன்னாங்க, இதுக்கு அந்த பக்கம் வேணாங்க, அங்கே வந்து தோட்டத்தில் வந்து யானை இருக்குது, எங்கே வேணால் நின்றுருக்கும், போகிறது ரொம்ப டேஞ்சர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அந்த 2 வீடு மட்டும் பார்க்கலிங்க. அதான் அந்த வீட்டில் இருக்கவங்களே வந்து வந்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம்தான், அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரியான கஷ்டம் நம்மளுக்கு நம்மளுக்கெல்லாம் நினச்சி பாருங்கள், நம்ம இன்றைக்கோ ஒரு நாள் வர்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல எது நிற்கிது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் அவங்க சொல்லும்போது அவங்கள மீறி இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து பயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க சொல்கிறது நம்ம கேட்டே ஆகணும். ஸோ அதனால் வந்து கடைசி 2 வீடை மட்டும் நான் காமிக்க முடியலைங்க. ஓகேங்க, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து அப்படியே வந்து இந்த வழியில் அப்படியே நடந்து போய் முன்னாடி நம்ம பார்த்த 2 வீடையும் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏற போகிறோம். மலைக்கு மேலே ஏறி மெட்டுக்கல் வரைக்கும் போக போகிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே ஆரம்பிச்சுன்னா வழி அப்படியே காமிச்சு மேலே போயிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற சில கிராமங்களை தேடி நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. அந்த வகையில் இப்போ கொடகூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கோம். கொடகூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற வீடுகளில் பார்த்துட்டுங்க. இப்போ கொடகூர் கிராமத்துலேருந்து நம்ம வந்து இப்போ மேல் பகுதியில் இருக்கிற மெட்டுக்கல் வரைக்கும் இப்போ இந்த மலையில் மேலே ஏறி போக போகிறோம். ஏற்கனவே இந்த மலையில் தான் நம்ம வந்து மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து 2 வீடை பார்த்துட்டு இப்போ இங்கே வந்தாங்க. இப்போ மறுபடியும் இங்கேருந்து நம்ம கிளம்பி அப்படியே அந்த 2 வீடு இருக்கிற அந்த இடத்து வரைக்கும் போயிட்டுங்க. அங்கேருந்து அப்படியே மலையில் இந்த பக்கம் அப்படியே மேலே ஏறி மேலே போக போகிறோங்க. இது நடந்து போகிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரமாக அது ஆயிருன்னு நினைக்கிறேங்க. போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கீழே இறங்கும்போது ரொம்ப சரிவில் இறங்கணும், மேலே ஏறும்போது பயங்கரமான மேடு, நல்லா வந்து மூச்சு வாங்க போகுதுங்க. எனக்கு ரீசெண்டாக நம்ம வந்து அதிகமாக ட்ரக்கிங் இங்கே போகல. ஸோ அதனால் வந்து நல்லா வெயிட்டெல்லாம் போட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏற போகிறோம். அதே மாதிரி மேலே ஏறி போகும்போது அதிகமாக என்னால் பேச முடியாதுங்க, ஏன்னா மூச்சு வாங்கும்.
ஸோ அதனால் இங்கேருந்தே நான் ஒரு தகவல் சொல்கிறேன். மேலே போகும்போது மேக்ஸிமம் என்னால் எதுவும் பேச முடியாது. பட் வந்து என்ன வழியில் தெரியுது அப்படிங்கிறத நீங்களும் அப்படியே பாருங்கள். எந்தளவுக்கு இந்த கிராம மக்கள் வந்து இந்த பாதையில் டெய்லி வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நீங்களும் பாருங்கள். எனக்கு கீழே இறங்கும்போது ஈஸிங்க, மேலே ஏறும்போது நம்மளுக்கு எவ்வளோந்தளவுக்கு மூச்சு வாங்குது, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அது எல்லாமே இந்த கிராம மக்கள் டெய்லியுமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த அனுபவம் வந்து ஒரே ஒரு நாள் தான். ஆனால் இங்கே இருக்கிற கிராம மக்களுக்கு இது டெய்லியுமே வருஷத்தில் 365 நாளுமே இந்த மாதிரியான அனுபவம் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த வீடியோ பதிவு கொடகூர்லேருந்து மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் பயங்கரமான ஒரு மலையேற்றங்க. போலம் தரணா அப்படியே மேலே போகலாம், அப்படியே பொறுமையாக போகலாம். மேலே இருக்கும்போது ஸ்பீடாக போனோம்னா நம்ம ஏறதுக்குள்ளே டயர்டாகிடுவோம். அப்போ இப்போ கொடவூரோட ஒரு சைடு முடிஞ்சு போச்சு, ஒரு சைடு தான் இப்போ இருக்குது. 6 வீட்டில் 3 வீட்டு முடிஞ்சு போக சொல்ல போனால் இன்னொரு 3 வீடு தான் இருக்குது. ஒரு வீட்டிலேருந்து மேலே வந்து குடி போயிட்டாங்க. இன்னொரு 2 வீட்டில் வந்து அவங்கள பாதுகாப்பு இல்லாமல் டெய்லி வந்து போகிறாங்க. இந்த 3 வீட்டு மட்டும் தான் இப்போதைக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்காங்க. இவங்களே ஏதாவது மேலே வீடு கட்டி போயிட்டாங்கன்னா இந்த கொடவூர் சுத்தமாக முடிச்சு அவ்வளோதான். இங்கே இருக்கிற தோட்டங்கள் வந்து அவ்வளோதான், இன்னும் அப்படியே காடாயிரு. பேக் வெயிட்னு சொல்லி சொல்கிறேண்ணா, நான் கொஞ்சம் மாற்றி வேணால் போட்டுக்கிறேன். வெயிட்டாக இருக்குது வேறு பேக்கு. கீழே இறங்கும்போது தெரியாது, மேலே இருக்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது. அந்த வீட்டு வரைக்கும் ஓரளவுக்கு போயிடலாம். அதுக்கு மேலே ஏறும்போது தான் நல்லா மேடு. ஆமாம்மா கண்டிப்பாக, அதில் டவுட்டே இல்லை. புரியுது. சும்மா போகிறக்கே டயர்டாயிரு, பேக்கு போய்ட்டு இன்னும் டயர்டாயிருங்கிற. உனக்கு கூட அந்த டயர்டு தெரியாதுங்கிற. இப்போ அந்த 2 வீடு அங்கே இருக்குது ஏசுறோண்ணா, அந்த இடத்துல இருக்குது. சொன்னலாம் தான் நீ அதான் அங்கேருந்து அப்படியே வந்தோம்னா அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல அதான் இப்போ இங்கே தான் ஒரு வீடு பார்த்தோம். அந்த வீட்டில் அப்படியே அந்த பக்கம் போனோம்னா அந்த இடத்துல வரும். ரைட். தெரியாது. சத்தம் போட்டால் தான், சத்தம் போட்டால் கேட்குமா தெரியாது. அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களே தான், வேறு யாருமே இல்லை. ஏதோ யானையோ அடித்தா கூட யாருக்கும் தெரியாது. நம்மளா காணும் தேடினா தான் உண்டு. எல்லாம் யானைக்காக வந்து தான் சவுண்டு வரும். இந்த சவுண்டு அவ்வளோ தூரம் கேட்குமா சார்ண்ணா? கொஞ்சம் தான் கேட்கு, கொஞ்சம் கேட்கு, அவ்வளோதான். ஆடா வலி தானா? அப்படியா?
இந்த ஆடை தான் மேய்க்கிறாங்க. மேய்ச்சி பட்டியில் விட்டுட்டு இருக்குது 20 ஆடு இருக்குது. கடாயி அப்படியா? ஓ சைஸு பார்த்து சொல்றியா அப்படின்னு? ஓஹோ சரி சரிப்பா. இறங்கும்போது மோடமாக இருந்துச்சு, ஏறும்போது வெயில் போட்டுச்சு பாரு. ஏறும்போது மோடமாக இருந்தால் தெரியாது. டாட்டா பாய் பாய். அம்மா வரேங்கம்மா. இந்த கீழ் வீட்டு மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்தாங்க. இந்த கோயில் வீட்டுக்குள்ளே போகலைங்க. அதாங்க அதான் சொன்னாங்க. கீழே அந்த அம்மாவும் சொன்னாங்க அங்கே ஏதாவது சவுண்டு கொடுத்துட்டே இருக்குங்க அப்படின்னாங்க. அதான் அந்த கோயில் வீட்டுக்காரரே எதுமா? ஆமாம் ஆமாம். ஏன்னா அவங்களே வந்து பார்த்தோன்னா பார்த்தா வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ எதுக்கு நம்மளுக்கு? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரிங்க. அதுதான் அதாங்க அதாங்க கண்டிப்பாக. சரி வரேங்கம்மா. சரி ஆமாம்மா. ஏதாவது கீழே இறங்கும்போது மோடமாக இருந்துச்சு, மேலே இப்போ ஏறும்போது கரெக்டாக வெயில் போடுது. கீழே வரும்போது நல்லா மோடமாக இருந்துச்சு, இப்போ நல்லா வெயில். சரி பொறுமையாக ஏறலாம் அப்படியே. கல் ஆடுது பாரு. நேரம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேண்ணா. கீழே வரும்போது மோடமாக அப்படியே இருட்டாக இருந்துச்சு. அதான் கீழே வரும்போது மோடமாக நல்லா இருட்டாக இருந்துச்சு, இப்போ அப்படியே பார்த்தோன்னா பயங்கர வெயில் அடிக்குது. ஆமாங்க. சரி பொறுமையாக அப்படியே ஏறிடலாங்க. சரிம்மா. பொறுமையாக அப்படியே நின்று ஏறலாம். டைம் தான் இருக்குல்ல, கரெக்டாக 1 மணி தான் ஆச்சு. நான் கூட இங்கேருந்து வந்துட்டு மேலே ஏறதுக்கு 3 மணி ஏறணும்னு நினச்சேன். 3 மணி மேலே போகுது 4-4:30 ஏற நினச்சேன். பரவாயில்ல நேரத்தையே முடிச்சேன். அந்த 2 வீடு போகாதான் நேரத்தை வந்துட்டு நினைக்கிறேன். போயிருந்தால் லேட்டாக இருக்குது. அரை 1 மணி நேரம் ஆயிருக்குன்னு வச்சுக்குவேன். மேலே வந்து ஒரு பாறையை பார்த்தோம்னா அங்கே கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம். உட்காந்து கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போகலாம். இங்கே ஏறும்போது கூட கொஞ்சம் கல் இருக்குது, கால் வைக்கிறக்கு. மேலே பாப்பா கால் வைக்கிற கல் கூட இல்லை. ஏதோ டயர்டாக பேசக்குள்ள அதான் வெயில் சரியாக வெயில். இறங்கும்போது பாரு அவ்வளோ மோடமாக இருந்துச்சு, ஏறும்போது வெயில் பாரு. அது மேலே ஏற இன்னும் பயங்கரமாக இருக்கும். இன்ஜின் ஜாஸ்தி விட போயிரு, வண்டி இழுக்காது. சரி அப்படியே ஒரு நிமிஷம் நின்று அப்படியே போகல, 2 நிமிஷம் போகல, 1 நிமிஷம் நிற்கல, 2 நிமிஷம் போகல, அப்படியே மாற்றி மாற்றி போனால் போயிடலாம்.
ஆனால் கரெக்டான வழி தான் போயிட்டுருக்கேண்ணா. கரெக்டு. ஆ இப்படி கீழே. ஓ அப்படி பத்தியா அது பாரு வழி தெரியுது பாரு. அது வழி மாதிரி தான் தெரியுது. தெரியாமல் வந்து இப்படி தான் ஏமாந்துருவோம். கரெக்டு. ஆட்டுக்கு உப்பு தெளிச்சு விடுறாங்க. எதுக்கு ஆட்டுக்கா? செடி ஆஹா பாருங்க தெளிக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், கொழுந்து நல்லா வர்றதுக்காக. ஆடு சாப்பிட்றாங்க. அதான் கொழுந்து நல்லா வருது. இப்போ ஆடுக்கு நல்லா சாப்பிடுங்களா இருக்குது. ஆமாம் ஒன்றும் ஒரு வேலை சாப்பிடாது. ஆ உப்பு தெளிச்சு விட்றா அந்த இனிப்பு. ஓ ஓ ஓ ஓ சாப்பிடுவேன் தலை. ஓ அப்படியா? இந்த இலைக்கு மேலே தலைக்கு மேலே வந்து உப்பு தொலைச்சி விடுவாங்களா? ஓஹோ, நான் என்ன நினச்சேனே செடிக்கு உப்பு போடுறாங்க போலருக்கு. இந்த செடி நல்லா தளைஞ்சு வரக்காக போடுறாங்க போலக்குன்றத. ஓ அந்த உப்பு டேஸ்ட்டோட அந்த பார்த்தோன்னா இலையும் சேர்த்து சாப்பிட்ருவோம். ஓ எப்படி தண்ணி வைக்கும்போது தண்ணியில் வந்து உப்பு போடுறோம் பார்த்தியா, அந்த மாதிரி அந்த டேஸ்ட் கிடைக்கும். நம்ம எப்படி குழம்புல உப்பு போடுற மாதிரி அந்த மாதிரி. சரிப்பா. நிழல் போயின்னா கூட தெரியாது வெயில். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகலாம். கொஞ்சம் கொஞ்சம் நின்று பேசினாலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். மொத்தமாக நின்னாலும் டயர்டாகிருப்போம், மொத்தமாக ஏறினாலும் டயர்டாகிருப்போம். அது இந்த மாதிரி தான் சவுண்டு காற்று காடும்போது. மூங்கில் தானே? காஞ்சி இருந்துச்சு பாருங்க. ஆமாம் அப்படியே நெருப்பு ஏறிடுமா? தீ பிடிச்சிடும் நெருப்பு. அதான் கீழே இந்த காட்டு தீ எல்லாம் வந்து இந்த மாதிரி உரசி தான் வருது. காட்டு மூங்கில் உரசி அப்படியே வந்து தீ பற்றி அப்படியே காட்டு தீயாக பரவிடும் அப்படியே ஃபுல்லாக. வெயிலுக்கு அதுக்கு வீட்டு ஏறி அப்படியே அதான் டப்புன்னு பிடிச்சிருவேன். பாப்பா இப்போவே அங்கேருந்து எதுவும் தூரம்ட்டோமா? அங்கேருந்து வந்திருக்கு இப்போவே. அங்கேருந்து வந்திருக்கோம். அந்த வீடு, அந்த சாமி வீடு தான் அந்த தென்னை மரத்தோட. அங்கே தான் நம்ம போகல, இங்கேருந்து வந்திருக்கோம். நாளைக்கெல்லாம் கால் ரத்தம் கட்டின்னு நினைக்கிறேன். காலில். ஓ அந்த கத்தாழையை போயிருக்கிறியா? வீட்டில் வைக்கலாம். ஆமாம்மா,
அந்த பூ நல்லா இருக்குல்ல, அதுக்காக வைக்கலாம். ஆமாம், தொட்டியில் போட்டு. அழகாக இருக்குது. உங்களுக்கு வேணுமா? இல்லை சொன்னேன், எனக்கு வேணாம். ஓ, எங்களுக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு இடமில்ல சொன்னேன். மேலே மாடியில் இருக்கோம். தொட்டியில் ஏற்கனவே வந்து 2-3 வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு இடமில்லை. முன்னாடி ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா தோட்டம் மாதிரி வச்சு விடலாம். அதுக்கு வழியில் அந்த பாறை வந்துருச்சு, உட்கார பாறை. ஒரு 2 நிமிஷம் உட்காந்து கூட போகலாம், மூச்சு வாங்கிருச்சு. பரவாயில்ல, அப்படியே மோடம் போட்டு தரணும் மாடி. பரவாயில்ல. இந்த கத்தால வரியோ? இது அங்கே இருக்குண்ணா. இது வேற, இது அது வேற. இது வேற, அது வேற. இது வேற, அது வேற. கொஞ்சம் உட்காந்து போகலாமா? ரிலாக்ஸாக உட்காந்து போகலாம். அப்பா, நல்லா ஒரு சேஃப்டியான இடம் அது. எல்லாமே இருக்குது. இன்னும் யூஸ் பண்ண முடியல. யூஸ் பண்ண முடியல. இருந்து யாருக்கு பிரயோஜனம் இல்லை. ரோடு வசதி இருந்தால், ரோடு வசதி இருந்தேன்னா பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ அந்த எப்படி சுண்டப்பட்டிக்கெலாம் ரோடு போட்டிருக்காங்களே, அந்த மாதிரி ரோடெல்லாம் போட்டாங்க சிவன், மேலே இருக்கவங்கள கீழே வந்துடுவாங்க அவங்க தோட்டத்துக்கு. அப்படியே வந்து இப்படி போயிடணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படியே வாகப்பணம் போயிடும். வேறு பெத்தமாக இருக்குண்ணா. ஏதோ வெட்டுறாங்கம்மா, ஏதோ விறகு வெட்டுற மாதிரி இருக்குது. அந்த கீழேருந்து அந்த ஐயா தான் மாடு மேலே வந்து போகிறோம். வேறு எங்கே இருப்பாங்க? அந்த வீடு இங்கே இருக்கும், அங்கே இருக்குது கீழே. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வேறு ஒன்று அங்கே வரணும், இல்லைன்னா இந்த சாமி வீட்டுக்காங்க மேலே வரணும். இங்கேருந்து மெட்டுக்கல்லேருந்து யாரும் அவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டாங்களே, வந்துப்பாங்களா? வேறு எது எப்படி வந்துருப்பாங்க? இது வந்து அந்த கீழே இந்த சவுண்டு கீழே இங்கே ஒரு சவுண்ட் நல்லா கேட்டு சொல்லலாம். கேட்டுக்கல இது மேலே துணி துவைக்கிற வீட்டில் துணி துவைக்கிற சவுண்டு இது. மேலே துணி துவைக்கிற சவுண்டு இங்கே கேட்குது பாரு. இந்த மலைக்கு இங்கே இருந்த எக்கம் அங்கே கேட்குது, அடுத்த மலை கேட்குது அந்த பக்கம். இந்த மலையை துவைக்கிறது அந்த மலையில் கேட்குது எக்கம். பாவியூர் அது. ஆமாம். ஓ ஓ ஓ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ நாய் குலைக்கிறது வந்து பாவியூர் சவுண்டு, பாவியூர் தான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமாம், அப்படியே ரோடு வரும். ஆமாம் ஆமாம், அது கீழே தெரியுதா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த பாறை காடியில். கரெக்ட் 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 கரெக்ட். தெரியும் தெரியும். ஒரு வீடு பார்த்தோமா? ஆமாம், ஒரே ஒரு வீடு தனியாக பார்த்தோம். அதுக்கு கீழே தான் 2 வீடு இருக்குது, அதுக்கு தான் நம்ம போக முடியலண்ணா. போக முடியும். ஆமாம் கீழே. ஆமாம் ஆமாம் ஆமாம்.
ஓ அப்போ நட்டக்கல்லுங்கிறது ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது சொன்னோம். இங்கே வந்து நினைக்கிறேன் இந்த பாறைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாறையில் தான் வியூ பாயிண்ட் இருக்குது நட்டக்கல்லுங்கிறது. அதுக்கு அந்த பக்கம் தான் நட்டக்கல் வரும். அப்போ இது வந்து பாவியூர். இது பாவியூர். மேலே பாருங்கள் வாழை மரம். அது தெரியுது 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 அந்த இடத்துல தெரியுது. வாழை மரத்தில் தெரியுது. கரெக்டாக அந்த கேப்பில் தெரியுது. அப்போ இங்கேருந்து அந்த பக்கம் கிளிப்பியில் வரும். கரெக்டு. நட்டக்கல் கூட்டடா. நாம் இங்கே வந்திருக்கோம். எங்கே சொன்னேன்? இந்த வந்திருக்கோம்ல. ஆனால் கீழே வரல சொன்னேண்ணா. அந்த ஒரே ஒரு அந்த லட்சுமி அம்மா வீடுன்னு இருந்தது தெரியுமா? கீழே பாறை கடியில். ஆமாம் அங்கே வந்திருக்கோம். இந்த வாழை மரம்லாம் இருக்கு. இங்கே வந்ததில்லை சொன்னா. இங்கே வந்ததில்லை. இங்கே நம்ம வந்தோம். அங்கே வரல. அதுதான் இப்போ போன டைம் ஆணை இருக்குன்னு சொல்லி இப்போ வரல. அதுக்கு கீழே சுற்றி இப்படி ரிட்டர்ன் இப்படி வருதா? ரிட்டன் எப்படி வர சொன்னா? வராது. ரிட்டன் வர சொன்னா. சொன்னா அங்கே வந்து சொல்கிறீங்களே அங்கே நம்ம போய் பாவியூர் போகிறோம்ல. பாவியூர்லேருந்து பார்த்தோன்னா இந்த இப்படி வந்து அந்த மெட்டுக்களுக்கு நடந்து வர வழி இப்படி இருக்கும். நம்ம பாவியூருக்கு வந்து அங்கே பிரிவுக்கு போய் அப்படி போய் சுற்றி பாவியூர் வருவோம். பாவியூர்லேருந்து ஊர்லேருந்து அப்படி பின்னாடி வந்தோம்னா அதுதான் அந்த பாறை கீழே இருக்க வீடு. அதுக்கு கீழே வந்து 2 வீடு இருந்துச்சு. அதுதான் இந்த 2 வீடுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கு மேலே பாவியூரில் அந்த பின்னாடி இருந்து அப்படியே நடந்து வந்தோம்னா மெட்டுக்களுக்கு நடந்து வர வழி இருக்கும். அந்த வழி. ஆமாம். நான் சொல்கிறது இந்த கீழே இங்கே வந்ததில்ல சார். பாறைக்கு மேலே அந்த வீடு. இந்த வாழை மரம் எல்லாம் தெரியுது. தெரியுது சார். நான் தெரியுது. ஆனால் அங்கே வந்தது இல்லையா நம்ம? அங்கே வரல. எந்த இடம்னா எனக்கு நான் சொல்கிறது அதுவாக தான் இருக்குது. வேறு எது இடம் தெரியல. ஆமாம். இந்த காவா இருக்கு பாருங்க. ஆமாம். இதுக்குள்ளே மட்டும் தான் போயிருக்கோம். மேலே டாப்பில் பாருங்க வாழை மரம் எல்லாம் தெரியுது. இந்த பாறை விட்டாப்பா இங்கே இந்த இடம் சொல்லி சொன்னால் இந்தா மரம் மறைக்குது பார்க்குறது. அங்கே தெரியுதா மேல் மட்டம்? ஆமாம். பாறையோட மட்டம் தானே சொல்கிறேன். ஆமாம். அந்த மட்டத்தில் போயிருக்கோம். அங்கே போனதில்லை. இல்லை சார் நான் போனதில்லை. நான் சொன்னது இந்த உள்ள இந்த பாறையோட ஒட்டி இருக்கிற இந்த கேப்பு நம்ம சொல்கிறது. இந்த கேப்பில் போயிட்டு பார்த்தாச்சு. ஆமாம் அந்த கேப் பார்த்தாச்சு. ரிட்டர்ன் போயாச்சு. ஆமாம். அந்த பாறைக்கு மேலே போல அந்த பக்கம் போல. இப்போ அங்கே தான் குலைக்குது. அங்கே தான் நாய் குலைக்குது. ஆமாம். நான் தான் அங்கே பார்க்கல அந்த வாழை. அதான் அங்கே நம்ம போனதில்ல சொன்னேன். போனதில்லை.